இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி. குறிப்பாக சிஜேபி என்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு இளைஞர்களின் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த போராட்டத்தை குறித்து இதில் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த இயக்கத்தை ஆரம்பித்த அபிஜித் திப்கே அப்படின்றவர் யூஎஸ்க்கு படிக்க சென்ற இடத்துல இந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு சில காரணங்கள் உண்டாயிற்று. இப்போது டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் பல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் போராடுகிறார்கள். பொதுவாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே முறைகேடுகள். எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அங்கங்கே கொஸ்டின் பேப்பர் லீக்னு வருது. கஷ்டப்பட்டு இரவும் பகலும் பாடுபட்டு பிரயாசப்பட்டு எதிர்கால கனவுகளோடு படிக்கிற வாலிபர்களுடைய கனவுகள் ஒரு நிமிஷத்தில் தகர்க்கப்படுகிறது. முறைகேடானவர்களெலாம் நல்ல ரேங்கிங்கில் வர முடியுது, ஆனால் இவங்களால் முடியல. இன்னும் சில நேரத்தில் சில எக்ஸாம்ஸை ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு ரத்து பண்ணிடுறாங்க. அவன் வேர்வை சிந்தி வெளித்திருந்து பல மணி நேரம் செலவழித்து அந்த எக்ஸாமுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம்ஸ் ஆல் கேன்சல்டு. அதெல்லாம் வாலிபர்களுக்கு ஒரு பெருத்தது பாதிப்பை உண்டு பண்ணியிருக்குது. அதனால தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்கிற இந்த ஒரு ஜனதா பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எக்ஸ் வலைத்தளங்கள்லாம் 23 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே போயிட்டு தான் சொல்கிறாங்க. மோடி அவர்களுக்கு தான் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த வாலிபர்களுடைய குரல் தேசத்தை இன்றைக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்குது. இதில் அவங்க அமைதி வழியில் போராடி அவங்களுடைய எதிர்ப்பை காட்டிகிட்டு இருக்க நேரத்தில் கடந்த 2 நாட்கள் முன்பாக அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி அவங்க பேரணி நடத்த முயற்சித்த பொழுது அதில் கொஞ்சம் கலவரங்கள் வெடித்து நிறையா சேதங்கள் உண்டாயிருக்கு. நிறையா வாலிபர்களுக்கு அடி விழுந்திருக்குது. போலீஸ் அராஜகம் நடந்திருக்குது. இடையில கொஞ்சம் ரவுடிகளை சிலர் எழுப்பி இதை ஒரு கலவரமாக மாற்ற வேண்டும், இல்லாட்டி ஸ்டாம்பேடாக மாற்றணும் இப்படின்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த வாலிபர்கள் ஒரு கட்டுக்கோப்போடு இருந்து அவங்க போராடுகிறத பார்க்க. இன்றைக்கி ஒரு விசேஷம் என்னென்னா, அதில் பங்கெடுத்த சமூக ஆர்வலர், அவர் சோஷியலிஸ்ட்டுன்னு சொல்கிறத விட என்விரான்மெண்டிஸ்ட், இப்படி இயற்கை குறித்து நேச்சுரல் இதை குறித்து அவருக்கு அதிகமான போராட்டங்கள் நடத்தியவர். அவர் சோனம் வாங்சுக் அப்படின்றவர். அவர் தன்னுடைய 26 நாள் உண்ணாவிரதத்தை இன்றைக்கு முடித்திருக்கிறார். அதை குறித்து வாலிபர்கள் ரொம்ப வரவேற்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய உயிர் எங்களுக்கு ரொம்ப தேவை, அவர் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை, அதனால் அவர் இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை முடிக்கணும். அதை சில அமைச்சர்கள் போய் அவருக்கு சூப் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்படி வாலிபர்கள் அநேக இடங்களில் போராடுகிறது இன்றைக்கி நிறைய பார்க்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு முந்தின போராட்டங்கள் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரைக், அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்களுக்கு கவர்மெண்ட் செவியே கொடுக்கல. கடைசியில் தான் அதுக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு வருஷம் போராடி அநேகர் அந்த தெருக்களில் மறித்தாங்க, எலியை சாப்பிட்டாங்க. அப்படியாவது கவர்மெண்ட் திரும்பி பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் பார்க்கல. கடைசியில் ஒரு வருஷம் கழிஞ்சு அந்த போராட்டம் தீவிரம் அடைந்து அதில் அநேக அரசியல் கட்சிகளெல்லாம் அதுக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து நாடு முழுவதும் அவங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த 3 விவசாய சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற்றது. இப்போ இப்போமே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டம் ஒன்று தொடங்கி அதில் பேச்சுவார்த்தையில் இருக்குது. அவங்க இந்தியா யூஎஸ் ட்ரேடு அதை பற்றி அவங்க மீண்டுமாக ஒரு போராட்டத்துக்கு அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் நேபாளில் பார்த்தீங்கன்னா ஜென்சி போராட்டம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. நேபாளில் ஒரு மாற்றம் வந்தது, அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனாலும் ஜென்சிக்கு அங்கே ஒரு பெருத்த ஏமாற்றம் தான். ஆட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை வச்சு அவங்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம். அவரை நாங்கள் அரியணையில் ஏற்றினோம், ஆனால் அவருடைய நடக்கை சரியில்லை. இலங்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஜென்சி கொண்டு வந்தாங்க. மிக கட்டுப்பாடோடு போராடி அங்கே இருந்த ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருந்த ஒரு ஆட்சியை அவங்க மாற்றி அங்கேயும் இன்றைக்கி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த ஜென்சி ரொம்ப காரணமாக இருந்தாங்க. அங்கேயும் ரொம்ப கட்டுக்கோப்போடு போராடினாங்க. அவங்க போராடின இடத்துல ஒரு பேப்பர் கூட கீழே போடலை. அதெல்லாம் தான் அதில் இருக்க சிறப்பு. ஆனால் இலங்கையில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்றலாம் தெரியல. ஏன்னா இன்றைக்கி எந்த நாடு எடுத்தாலும் சரி, பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ஒரு கேள்விக்குறி தான். சுதந்திரமாக வெளியிடக்கூடிய காரியங்கள் ரொம்ப கம்மி. பத்திரிகை சுதந்திரத்தில் நம்ம நாடு ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. அதுலேயுமே நிறைய இடத்துல வெளிப்படைத்தன்மை இல்லை. சரி, இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு பார்ட்டி உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் அநேக வாலிபர்கள் இணைந்திருக்கிறாங்க. இப்படி ஜென்சியோடைய போராட்டங்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நிறைய இடத்துல பெருகி இருக்குது. இந்த நேரத்தில்
இப்படிப்பட்ட போராட்டம் செய்கிறவர்களுக்காக வேண்டி இந்த செய்தியை நான் வெளியிடுகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், இதில் ஜென்சி எப்படி சர்வைவ் ஆகிறது? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஒருத்தரை மாற்றணும்னு கேட்குறாங்க. ஒருத்தரை மாற்றிட்டு இன்னொருத்தர் வந்தோன்னே நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்மீத்தோட மோசமான ஒரு ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மினிஸ்டர் மாத்திரனால ஒரு பெரிய விஷயம் வரப்போகிறதில்ல, ஒரு கவர்மெண்ட் மாறினாலே ஒரு பெரிய விஷயம் வரப்போகிறதில்ல. மேலேருந்து கீழே வரைக்கும் ஊழல் ஊழல் ஊழல், கரப்ஷன் இருக்கிற வரைக்கும் ஒரு நாட்டில் வந்து நீதியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த தேசத்தில் பல இடங்களில் கரப்ஷனில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. 182 நாடுகளில் எடுத்த ஒரு கணக்கில் இந்தியா 91வது இடத்துல இருக்குது. தி கண்ட்ரி ரேங்க்ஸ் 91st அவுட் ஆஃப் 182 நேஷன்ஸ் வித் a ஸ்கோர் ஆஃப் 39 அவுட் ஆஃப் 100. இப்படி இன்றைக்கி கரப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. பல இடங்களில் கரப்ஷன் பல விதங்களில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சி இன்றைக்கி இதுக்கெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதிர்காலம் இருட்டு நிறைஞ்சதாக இருக்குது. அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக நிற்கணும். நாளைக்கு இந்த ஜென்சி இவங்களும் நல்ல உயர்ந்த நிலைக்கோ நல்ல அதிகாரத்துலாம் வரும்போது இவங்க எப்படி இருக்க போகிறாங்க? இவங்க அதுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க இந்த கொள்கைகள் எப்படி இருக்க போகிறாங்க? இதெல்லாம் ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி ஐஏஎஸ், ஐவை, ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ்லாம் ஆகுறாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்த உடனே அவங்களையும் அந்த கரப்ஷன் என்ன செஞ்சிருதுன்னா பிடிச்சிருது. இப்படி நிறையா செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். நல்ல டாப் ரேங்க்கில் பாஸ் ஆனவங்களாம் வந்து கரப்ஷனில் அடுத்த ஒரு சில வருஷங்களுக்குள்ளாக வேலை இழந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த கரப்ஷன் இப்படி இருக்கும்போது, இப்போ தேசமெல்லாம் இப்படிப்பட்ட அநியாயங்கள், அரசியல் கட்சிகளெல்லாம் அராஜகமாக நடக்கும்போது, அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அநீதி நிறைஞ்சதாக காணப்படும் போது, ஜென்சி நிறைய நேரத்தில் அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் இந்த இதில் பாலிடிக்ஸ் பற்றி நான் எதுவும் பேசுனது இல்லை. காமனான இஷ்யூஸ் தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு எந்த கட்சி மேலேயும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. எந்த கட்சி எடுத்தாலும் சரி, எது மேலேயும் ஒரு அபிப்பிராயம் இல்லை. அதனால் நான் அந்த பாலிடிக்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே இருந்து தான் இதெல்லாம் பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் ஜென்சிலாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த 24ஆம் தேதி இது வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்டை பற்றி எந்த வித அறிக்கையும் வந்ததில்லை. இன்றைக்கி எல்லாருமே சினிமா தியேட்டரில் சினிமா பார்க்குறதுல மும்முரமாக இருக்காங்க. எல்லாருமே ஜென்சிக்கு குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ எல்லாம் சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. சினிமா தியேட்டரில் உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஜென்சிக்கு நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். எந்த முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ மத்திய அமைச்சரோ யாரோ இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டில் வந்து ப்ரெஸ் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலைன்னா அவங்க மைண்ட் வந்து டிக்டேட்டர்ஷிப் தான். யாராகவும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ப்ரெஸ் முன்னாடி வரணும். ஏன்னா ப்ரெஸ் முன்னாடி வரதுன்னு என்னென்னா, உங்களுடைய பெருமூச்சின் குரல் அந்த ப்ரெஸ் மூலமாக அங்கே கேட்கப்படுது. அந்த ப்ரெஸ் முன்னாடி வந்து அவங்க பதில் சொல்லணும். அப்படி ப்ரெஸ் முன்னாடி பதில் சொல்லனா அது யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சி சரியில்லை. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அளவுகோல். சரி, பைபிள்லேருந்து சில காரியங்கள் காண்பித்து தருகிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் எங்கே இருக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. இந்த வார்த்தை ரொம்ப உண்மையுள்ளது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனுஷங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, நீ எப்படி இருப்பேன், எப்படி முடிவு வரும், எல்லாம் அந்த பைபிளில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இருக்க ஜென்சி நீங்கள் தயவு செஞ்சு கவனிங்க. இன்றைக்கி இருக்கிற ஆட்சிகள், அரசியல் வட்டாரங்கள், பாலிடிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீ அடுத்த ஊரில் பாலிடிக்ஸ் நீ எப்படி இருக்க போகுது, கடைசி பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாமே இந்த பைபிளில் இருக்குது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியான்ற புஸ்தகம் பைபிளில் இருக்கா, 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், தேசத்து குடிகளோடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம். அதெல்லாம் கவனிங்க. கர்த்தருக்கு தேசத்து குடிகளோட வழக்கு இருக்குது. அன்றைய நாட்களில் அந்த தேசம், இஸ்ரவேல் தேசத்தில் இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் பெருகிட்டு இருந்துச்சு. ஆட்சியாளர்கள் அவங்க அகங்காரத்துக்கு ஆட்சி பண்ணினாங்க. மக்களை பாவம் செய்வதற்கு துணிகரமாக ஏவி விட்டாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, சில தீர்க்கதரிசிகள் எழுப்புவார். சாதாரண நாட்கள்லேருந்து எழும்பி அவங்க கர்த்தருடைய வாயாக பேசுவாங்க. அதுதான் ஓசியா தீர்க்கதரிசி. அதை நல்லா கவனிச்சுன்னு தெரியும். இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஷ்யூ இருக்குதையா, இல்லை ஒரு கேஸ் போயிட்டுருக்குது உங்களுக்கு எதிராக. இங்கிலீஷில் வாசிப்போமானால் Hosea 4:1, Hear the word of the Lord, O people of Israel. The Lord has brought charges against you, saying, There is no faithfulness, no kindness, no knowledge of God in your land. You make vows and break them. You kill and steal and commit adultery. There is violence everywhere, one murder after another. That's why your land is mourning, and everyone is wasting away.
கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. இங்கே போட்டிருக்குது, லார்ட் ஹேஸ் brought சார்ஜஸ் அகேன்ஸ்ட் யூ. நல்லா கவனிங்க, ரத்த பழிகளோட ரத்த பழிகள். இன்னைக்கு உலகம் எல்லாம் இப்படி தான் நடக்குது. ஈரானில் கடந்த சில மாதங்கள் முன்பாக ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் எழும்பிச்சு. ஏன்னா அங்கே பணவீக்கம் கடுமையாக இருக்குது. சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அந்த ஆட்சியால் பகைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அடிப்படையான எந்த வசதியும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் எழும்பி போராடினாங்க. முதல்ல இன்டர்நெட் ஆஃப் பண்ணாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அங்கே ஒரு 52,000 பேருக்கு மேலே கொலை செய்து விட்டார்களாம். எத்தனை? 52,000 பேர்கிட்ட கொலை செய்யப்பட்டு விட்டதாக செய்திகள் வருது. இன்னும் இதை கன்ஃபார்ம் பண்ணணும். பின்ன சில நாடுகள்லாம் கம்ப்ளீட் பத்திரிக்கை சுதந்திரம் இல்லாத நாடுகள். அங்கே நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? மாஸ் கிரேவ்ஸ், அதாவது கூட்டமாக பிணங்களை புதைத்து விடுவார்கள். அவ்வளோதான். இண்டிவிஜுவலாக புதைச்சாதான் நீங்கள் எண்ணிட்டு சொல்லுவீங்க கணக்கெல்லாம். இப்போ மாஸ் கிரேவ்ஸ் இது பல நாடுகள் நடக்குது. இப்போ சூடானில் இப்போ சமீபத்தில் 10 லட்சம் பேர் செத்துருக்கிறாங்க. ரவாண்டாவில் 10 லட்சம் பேர் செத்துருக்கிறாங்க. சுற்றிலும் இருக்கிற ஏராளமான நாடுகளில், நார்த் கொரியாவில் ஏகப்பட்ட, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி சவுத் அமெரிக்கா நாடுகள், லத்தீன் அமெரிக்கா நாடுகள் எல்லாம் ஜென்சி வாலிபர்களுக்கு வேலையே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரக் கேபிட்டல்ஸ் கையில், அந்த ட்ரக் டிராஃபிக்கர்ஸ் கையில், இல்லாவிட்டால் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் கையில் தான் ஒவ்வொரு ஏரியாக்கள் இருக்குது. அங்கே பயங்கர வேலை வாய்ப்பு இல்லை, தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் ஒழுக்கத்தோடு நடக்க முடியாது. அவ்வளோ கேடாக போய் கிடக்குது. உலகெல்லாம் இன்றைக்கி ஜென்சி எழும்பி வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஜென்சி அவங்க எந்த அளவு ஃபேஸ் பண்ணலை. வேறு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஒழிய, இப்படி ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை. இப்போவுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பே வேண்டான்ட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு கொடுமையான இது காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆண்டவரும் சொல்கிறார், தேசத்து குடிகளோடு எனக்கு வழக்கு இருக்குது. இன்னும் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம்னால், ரட்சியம் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அது ஆங்கிலத்தை வாசிக்கிறோம். Psalms 12:1. Help, O Lord, for the godly are fast disappearing. The faithful have vanished from the earth. Neighbors lie to each other, speaking with flattering lips and deceitful hearts. இன்னைக்கு உண்மை இல்லை, ஃப்ளாட்டரிங் லிப்ஸ்ன்னு போட்டுக்குது. ஜென்சி, நீங்கள் இன்னைக்கு சுற்றி பார்க்குற அநேக இடங்களில் இந்த ஃப்ளாட்டரிங் லிப்ஸ் இல்லைன்னா வஞ்சக உதடுகள். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாதிரி சில குரூப் உள்ளே வராங்க. இந்த மாதிரி ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டில் உள்ளே வந்தான்னு தெரியுது, அதை அனுப்பி விட்டதே வேறு ஆட்கள். அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, வீணாக இங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கிடலாம், குழப்பத்தை உண்டாக்கிடலாம். இவங்க அமைதி வழியில் போராடுறாங்க. கலவரத்தினால் போராடலாம் நினச்சிருந்தாங்கன்னா ஜென்சி என்றைக்கோ கலவரத்தை கையில் எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது அவங்க தேசப்பற்று மிக்கவர்கள், அதனால் அவங்க அமைதி வழியில் தான் போராடுறாங்க. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலையிலெல்லாம் அடிபட்டுருச்சான். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கலவரத்தை அடக்க போனாலும் சரி, அவங்க நல்லா ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு தான் போவாங்க. என்னன்னு தெரில, இதெல்லாம் நம்பணும். நீங்கள் நம்பி தான் ஆகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சில காரியங்களெல்லாம் பார்த்து வேதனையோடு தான் பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன நடக்குது நம்ம நாட்டில்? சரி, மீகான்னு ஒரு புக் இருக்குது பைபிளில். அதில் 7வது அதிகாரத்தில் 2வது 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா 7வது அதிகாரம் 2-3. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறது. தி காட்லி பீப்புள் ஹேவ் ஆல் டிஸப்பியர். நீங்கள் Psalms 12:1 பார்த்தீங்கன்னா டிஸப்பியர், வேனிஷ்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கலாம். எங்கேயும் போல இருக்கிறவங்களுக்குள்ளே இருந்து அந்த காட் ஃபேரிங், அந்த தேவ பயமெல்லாம் வேனிஷ் ஆயிடுச்சு. ரைச்சியஸ்னஸ், நீதி அப்படின்ற வேர்டெல்லாம் அவங்கள விட்டு டிஸப்பியர் ஆயிடுச்சு. அநியாயம், மக்கள் குரல் நசுக்கப்படுகிறது. இந்த கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். இனி அடுத்து இதனுடைய உச்சக்கட்டமாக அடுத்து என்ன ஆட்சி வரப்போகுது, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அடுத்து உலகெல்லாம் நடக்கும், இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இந்த சேனலை நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பைபிளில் கடைசி காலத்திலோட ஆட்சிகள், கடைசி கால ஜட்ஜ்மெண்ட்ஸு, தேவ கோபாக்குன்னு என்னது, இனி மனுஷங்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு செய்திகளாக வெளியிட நான் வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க. பணம் உள்ளவன் இன்னும் பணத்தோடு இருக்கிறான், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான். இப்போ இருக்கிற ஜென்சிக்கு எந்த செக்யூரிட்டி இல்லை, எந்த சேஃப்டி இல்லை.
நல்லா கவனிங்க, உங்களை குறித்து நான் ரொம்ப வேதனை அடைகிறேன். இப்போ நீங்கள்லாம் சோஷியல் மீடியா காலத்தில் ஐடி ஃபீல்டில் தான் பெரும்பாலான ஜென்சி வேலை செய்கிறீங்க. டிஜிட்டல் சம்மந்தமான நிறைய வேலைகள் இருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜென்சி முக்கால்வாசி அதெல்லாம் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வேலையில் எந்த கேரண்டியும் கிடையாது. இந்த வேலை ஒரு வருஷம் இருக்குமான்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. காலையில் உங்களுக்கு அந்த கம்பெனிக்காரன் சொல்லுவான், நீங்கள் இன்றைக்கி வீட்டை பார்த்து போங்கன்னு சொல்லி. உங்கள் வேலையில் செக்யூரிட்டி இல்லை. நீங்கள் ஒரு லோன் எடுத்தால் அதை ஒழுங்கு அடைக்க முடியுமான்ற ஒரு நிச்சயம் இல்லை. அதில் எந்த கான்ஃபிடென்ஸும் நீங்கள் கொடுக்க முடியாது. உங்களோட லைஃப் உண்மையிலேயே ரொம்ப பரிதாபம். ஒர்க் அட் ஹோம்ன்ற ஒரு தீம் இருக்கனால நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க. வேலை இல்லாமல் மாதக்கணக்கில் வீட்டில் இருந்தாலும் யாரும் கேட்டால், என்ன பிரதர், என்ன சிஸ்டர், வேலைக்கு போகலையா? ஒர்க் அட் ஹோம். பரிதாப நிலைமைகள். உங்களுக்கு எதுலேயுமே செக்யூரிட்டி இல்லை. அடுத்து கவர்மெண்ட் வேலையில் ஏறினீங்கன்னா அந்த வேலையில் இன்றைக்கி பல பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி வந்தாலும் நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய கரப்ஷன் இருக்குது தான் செய்யுது. பெரிய கரப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். கடனை வாங்கி கொடுத்து. இது நான் சரின்னு சொல்ல வரல, இன்றைக்கி இருக்கிற நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். கட்டாயம் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நிர்பந்தம், உங்கள் மேலே இருக்கிற அழுத்தம். இப்போ நீங்கள் போய் ஒரு நல்ல வேலையில் உட்காரணும்னா அங்கே கரப்ஷன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மட்டும் ஒரு இடத்துல போய் லஞ்சம் வாங்காமல் கரப்ஷன் இல்லாமல் உட்கார முடியல. எங்களுக்கு மேலேருந்து அழுத்தம் இருக்குது, கீழே இருந்து அழுத்தம் இருக்குது, எங்களால் வேலை செய்ய முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் 30 வருட கேரியர், அதில் 25 தடவை டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறார். கடைசியில் அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். அவர் நேர்மைக்கு பேர் போனவர். பல காரியங்கள் நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கிறார். ஆனால் அவரால் அந்த வேலையில் நிற்க முடியலையே. இது போகிற எத்தனையோ பேர் நேர்மையாக நிற்க முடியாமல் அவங்க வெளியே ஓடிடுறாங்க. அடுத்து எங்கே ஓடினாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அங்கே லஞ்சம். இது போக நேர்மையாக நின்று நியாயத்துக்கு போராடுனால இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிற எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளால் பழி வாங்கப்பட்டு கிடக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பைபிள் வந்து காண்பித்து கொடுத்து நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 32 அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இதோ ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார். இது எந்த ராஜா? அந்த கவர்மெண்ட் எங்கே இருக்குது? அப்படி ஒரு உலகத்தில் எங்கேயாவது கவர்மெண்ட் இருக்குதா அப்படின்னா இல்லை. இனி வரப்போகிற ஒரு கவர்மெண்ட் அது. அந்த கவர்மெண்ட்டை பற்றி தான் உங்களோட பேச போகிறேன். அந்த கவர்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணும் போதே இங்கே பைபிளில் என்ன போட்டிருக்கேன்? நீதியாய் அரசாழ்வார். இப்போ நீங்கள் நீதியை நேசிக்க ஆரம்பிக்கும் போது, நீதியை தேடும் போது, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது உங்கள் எல்லாரோட உள்ளத்தில் நீதி எங்கே இருக்கும்? நீதி கிடைக்குமா? இனி இந்த உலகத்தில் தான் நீதி இருக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கிறிஸ்தவங்க 2000 வருஷமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பு என்னென்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தாய் கிங்டம் கம், உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்ற வார்த்தை. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இனி இந்த உலகத்தில் அராஜகம்தான். இந்த உலகத்தை இனி சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ போராட்டங்களும் தேவையில்லையான்னு நீங்கள் கேட்கலாம். போராட்டங்களினால் சில காரியங்கள் நம்ம அனுகூலம் உண்டு. இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனுகூலம் கிடச்சிச்சு. ஆனால் அடுத்து வேறு எது கொண்டு வந்துட்டான். இப்படி நம்ம வருஷத்தில் 6 மாதம் 8 மாதம் போராட்டத்தில் இருந்தால் அடுத்து நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒன்று மாற்றி ஒன்றில் ஒரு லெவல் கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்வி அமைச்சருக்கு எதிராக போராடுறாங்க. அந்த போயிட்டு அடுத்து யார் வருவா? கரடி கையிலும் தப்பிச்சு புலி கையில் மாட்டின மாதிரி தான். அதான் நடக்குது. நீங்கள் எல்லா இடம் பார்த்தாச்சு. இந்த இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நான் வேதனையோடு சொல்கிறேன். ஜென்சி இதில் உணர்ந்துக்கோங்க. இனி இந்த உலகத்தில் அநியாயம்தான். ஏதோ ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் வெறும் பேப்பரில் தான். நடைமுறையில் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம், நீதியாக ஒரு ராஜா அரசாள போகிறாரு தெரியுமா? இதே பூமியில் அவர் அரசாழ்வார்னு பைபிள் திட்டமாக சொல்லுது. அதை நான் எப்படி பார்த்து நம்புறது? திடீர்னு இப்படி ஒரு கற்பனை கதைக்கெல்லாம் நான் எப்படி செவி கொடுக்க முடியும்? எப்படி அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் சும்மா திடீர்னு சொல்கிறீங்க ஒரு ராஜா வருவாராம், இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி இருக்குன்றீங்க, அது நீதியான அரசாட்சின்றீங்க. இதெல்லாம் வந்து கற்பனை கதை இல்லை, இங்கிலீஷில் சொல்லுவாங்களே ஃபேரி டேல்ஸ். கற்பனை கதையா? இப்படியெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறது? அதை நம்பாட்டி இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பைபிளில் இருக்குது. இப்போ அட் ப்ரெசன்ட் நடந்துக்கிட்டு இருக்கிற அழிவுகள், இப்போ இருக்கிற அரசாங்கங்கள், அராஜகங்கள், பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது கட்டாயம் தெரியும் அது நடந்து தான் ஆகும். இது எழுத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குது. இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு அடுத்து உள்ளது 100% உண்மை. ஏன் இப்போ என்ன நீதி இருக்குதா எங்கேயாவது? இதுவரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களும் இதில் சொல்லப்பட்டபடி தான். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எழும்பும்
இன்னைக்கு பெரிய பெரிய சர்வாதிகாரி எழும்புனது எல்லாம் முடிவுக்கு வரும். அடுத்து கடைசியாக இந்த உலகத்துக்கு ஒரு சர்வாதிகாரி ஒருத்தன் வருவான். அவனுடைய ஸ்பிரிட் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஏகதேசம் ஒவ்வொரு ஆட்சியாளரும் சர்வாதிகாரியாக தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த பதவி ஆசை விடவே இல்லை. சாவு வந்தால் பதவியை விட வேண்டிய இருக்குமேன்னு சொல்லி புட்டின் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, எனக்கு சாகா வரம் வேண்டும்னு சொல்லி டாக்டர்ஸ்டையும் சயின்டிஸ்ட்டையும் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது மருந்தை கண்டுபிடிங்க. இதுக்கு முந்தின மெசேஜில் அது குறித்து கொஞ்சம் பேசியிருக்கிறேன், முடிஞ்சுன்னா அதையும் நீங்கள் பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட உலகத்தில் கடைசி எப்படி இருக்குன்னு பைபிள் காண்பித்து தருகிறது. ஆனால் இன்னொரு வசனத்தை எனக்கு வாசிக்கிறேன். 2 பேதுருன்ற புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இங்கேயும் நல்லா கவனிக்க, நீதி வாசமாக இருக்கு. ஏன்னா இப்போ அநீதி வாசமாக இருக்கிற உலகம் இது. அநீதி தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. ஜென்சி, இதன் மத்தியில் நீங்கள் ஒரு காரியம் செய்யலாம். சமூகமே தலைவிரித்து அநீதி காணப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நீதியாக வாழுங்க, அது முடியும். நான் தனிப்பட்ட விதத்தில் நீதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நான் கரப்ஷனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நான் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறத நான் விரும்பலை. என் வாழ்க்கையில் நான் நேர்மை நீதியமாக வாழ்வேன், அப்படி இருக்க முடியும். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தமே நீதி வாசமாக இருக்கும் போட்டு அப்படி இந்த அநீதி உள்ள உலகம் இது, அதில் நீதி இருக்குன்னு போட்டிருக்கு. அதை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். 2 Peter 3rd chapter 13th verse. But we are looking forward to the new heavens and new earth he has promised, a world filled with God's righteousness. இந்த ரைச்சியஸ்னஸ் வார்த்தை எவ்வளோ இனிமையாக இருக்குது தெரியுமா? இப்பவும் உங்களுக்கு புரியலை. ஏன்னா சுற்றி இன்னும் அநியாயம் அக்கிரமம் பெருக போகுது. ஏன்னா இப்போ இருக்கிற உலகம் அநீதியான உலகம், இன்னும் கேடாக இருக்கும். ஒரு க்ஷேமம் இனி எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துல அநியாயம், பல இடங்களில் பல விதவிதமான அநியாயங்கள். அதில் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்லுது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம். ஏன்னா இந்த சமூகத்தில் அநீதி அநீதி அநீதின்னு பார்க்க கடைசியில் ஒரு கட்ட வரும், எல்லாரும் தாகம் வந்து நீதி எங்கே இருக்கும்? ஆனால் போட்டிருக்கு, நீதி வாசமாக இருக்கும் புதிய வானம் புதிய பூமி. அங்கே நாம் அந்த ஆட்சியில் இருக்கணும். அந்த ஆட்சியில் பிரஜைகளாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்தவர் ராஜாதி ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வார். அங்கே நீதி வாசமாக இருக்கும். உயர்வு தாழ்வு கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது. அப்படி ஒரு காலம் வருது. அதனால தான் ஏசாயா 56வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரும், என் நீதி வெளிப்படும் சமீபமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நீதியை கை கொண்டு நடங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? சரி, அந்த ஆட்சியில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் அவருடைய ஆட்சியில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு அடுத்த ஒரு செய்தி உங்களோட பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோப், ஒரு நீதியுள்ள ஆட்சி வரப்போகுது. அங்கே உங்கள் எல்லாருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். அநீதிக்கு இடம் இல்லை. அது ஒரு வித்தியாசமான ஆட்சி. அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டும்தான் இருக்கும். பைபிளில் போட்டிருக்குது, தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. தீங்குக்கு அங்கே இடமே இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார். இனி வரப்போகிற அந்த 1000 வருட அரசாட்சியை பைபிள் திட்டமாய் காண்பிக்கிறது. இதை நானும் நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இப்போ நடக்கக்கூடிய காரியங்கள் பைபிள் திட்டமாய் காண்பித்து தருகிறது தான் நடக்குது. ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா முதலாளிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவிலிருந்து உலகத்தின் பெரும் கோடீஸ்வரில் எழும்பியிருக்கிறாங்க. இந்த முதலாளிகள் தீர்மானிக்கிறவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க உலகம் ஃபுல்லாக. கடைசி அப்படி தான் இருக்கும். இனி கடைசியில் அந்த வாங்கல் விக்கல் இல்லாத ட்ரேடை வச்சு தான் இந்த உலகத்தில் எல்லாமே முடிவு செய்யப்படும். அது அடுத்த செய்திகள் நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். இப்போ ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு ஆட்சி இருக்குன்றது ஒரு ஹோப் மட்டும் உங்களுக்கு தரேன். அந்த ஆட்சியில் நீங்கள் பங்கு அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்ற அடுத்த செய்தியை பாருங்கள். ஆனால் நீதி வாசமாக இருக்கும். ஆனால் இதன் மத்தியில் உங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நீதியை கை கொள்ளுங்கள், நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். அடுத்து அதே ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறார், நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். நீங்கள் நீதிக்கென்று என்ன செய்யணும்? விதைக்கணுமா? தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மீது நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலம். கர்த்தர் உங்கள் மீது நீதியை வர்ஷிப்பான்னு போட்டுருக்குது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ஹோசியா 10:2. I said, plant the good seeds of righteousness, and you will harvest a crop of love. Plow up the hard ground of your hearts, for now it is the time to seek the Lord, that he may come and shower righteousness upon you. நல்லா கவனிங்க, அவர் நம்ம மேலே நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். He will shower righteousness upon you.
அப்போ இனி உள்ள அந்த 1000 வருட அரசாட்சியில் அவர் ரைச்சியஸ்னஸ் ஷவராக ஊத்துறார், அது வர்ஷிக்க பண்ணுகிறார், பொழிய பண்ணுகிறார். இவ்வளோ இனிமையான அனுபவம் தெரியுமா அது? இதில் வெளிப்படுத்துகிற புஸ்தகம் இருக்குது. இந்த உலகத்துக்கு கடைசி முடிவு எப்படி இருக்கும், சாத்தானுக்கு முடிவு எப்படி இருக்கும், இப்படி எல்லா காரியமும் திட்டமாக எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்கிற இந்த டெக்னாலஜி இதை குறிச்சில் இருக்குது. டெக்னாலஜி என்ன ஆகும், இதை எங்கே கொண்டு இந்த டெக்னாலஜி முடியும், இது ஒரு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே வந்து முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்போ தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது எல்லாமே இன்றைக்கி பைபிளில் 2000 வருஷம் முன்பாக எழுதப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன், அந்த 1000 வருட அரசாட்சின்றது ரொம்ப உண்மை, அதுதான் உண்மை, அங்கே தான் நம்ம போகணும். அதனால தான் கடைசியில் இதெல்லாம் எழுதுறாரு. என்னென்ன நடக்க போகுது, துன்மார்க்கனுக்கு என்ன அழிவு வரப்போகுது, தேவ பயம் இல்லாதவனுக்கு என்ன நடக்க போகுது, இப்படி அராஜகம் பண்ணி ஆட்சி பண்ணுகிற ஆட்சியாளர்களுக்கு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் போட்டிருக்குது. கடைசியில் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இன்னும் நீ அநியாயம் செய்கிறியா, அநியாயம் செஞ்சுக்கோ. இன்னும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் அந்த நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன திரும்ப சொல்கிறாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 12 வசனத்தில் இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். உங்ககிட்ட ரைச்சியஸ்னஸ் விரும்புகிறீங்களா, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, இன்னும் நீதி செய்யுங்க. இன்னும் இந்த சமூகத்தில் அநீதி நிறைந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு விளக்கை போல் இருக்க முடியும். இருள் தான் சுற்றி, ஆனால் நீங்கள் ஒரு விளக்காக இருக்க முடியும். இப்படி பல வழக்குகள் சேர்ந்து இந்த சமூகத்தில் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்கள் இந்த மைண்டில் இதை வச்சுட்டு குரல் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, எதிர்ப்புகளை நாம் பதியக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஐடியா இருக்கணும். இந்த ஆட்சிகள் எப்படி எல்லாம் நடுங்க போகிறாங்க, பைபிளில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வசனங்களை காண்பித்து தருகிறேன். குறிப்பாக எனக்கு ஒரு ஆசை, இன்றைக்கி இருக்க ஜென்சி இந்த ரெவலேஷன் புக்கையாவது ஃபுல்லாக நீங்கள் தரவை தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கிறிஸ்தவங்களா, சர்ச்சுக்கு போகிறவங்களோ சர்ச்சுக்கு போகாதவங்களோ எதுவோ பரவாயில்ல, அது உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் இந்த பைபிள் தெரிந்திருக்கணும், அதில் குறிப்பாக அந்த வெளிப்படுத்தல்ன்ற புஸ்தகத்தை நீங்கள் தெரிந்திருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறது ஏற்றுக்கொள்ளாது அது உங்களுடைய. அந்த ஜென்சிக்கு ஒரு ஹோப் இருக்குது. நீங்கள் நீதி வாசமாக இருக்கிற அந்த ஆட்சியில் பங்கடைய வேண்டும். இப்போ நம்ம பார்க்குற இந்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதிகம் எதிர்பார்க்காதீங்க. போராடுங்கள், சில காரியங்கள் நடக்கும். ஆனாலும் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட காலம் இது கிடையாது. ஆனால் behold I am coming quicklyன்றாரு. my reward is with me ஆண்டவர் சொல்கிறார். அந்த ரிவார்டெல்லாம் குறித்து அடுத்த உள்ள செய்திகளை பார்ப்போம். God bless you. Thank you.